அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நாம இப்ப இந்த வீடியோல வந்துட்டு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மேட்ச். இன்னைக்கு ரொம்ப கட் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இனிமே வந்து கொஞ்சம் சீக்கிரமா ப்ரெடிக்ஷன் போட பார்க்குறேன். ஓகேவா? இந்த 5 கேட்டகரியில வராங்க. 5 கேட்டகரியில வந்துட்டு ஃபேர் பிளே, அபோவ் ஆவரேஜ் அதை எடுத்துட்டாலே உங்களுக்கு ஒரு டீம் வந்துரும். அப்புறம் சென்சேஷனல், எஃபெக்டிவ், டேலண்ட்ஃபுல் எடுத்தீங்கன்னா அது ஒரு டீம் வரும். ஸோ இந்த 2 டீமை வச்சு, அதாவது இந்த 2 கேட்டகரி வச்சு நீங்கள் டீமாக போடலாம். ஃபேர் பிளே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு ராகுல் திரிபாதி, நூர் அகமது, டெவன் கான்வே, மத்தீஷா பத்திரானா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வன்னிடு ஹசரங்கா. ஸோ வந்துட்டு இவங்க வராங்க. அடுத்த எபோ ஆவரேஜ் கேட்டகரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திர அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, சஞ்சு சாம்சங். அப்புறம் சென்சேஷனல் பிளேயர்ல சுபம் துபே, ரியான் பராக், துருவ் ஜுரேல், மஹீஷ் தீக்ஷனா. அப்புறம் ஜெய்மி ஓவர்டன் எடுத்துக்கலாம், துஷார் தேஷ்பாண்டே எடுத்துக்கலாம், சிம்ரன் நெட்மயர், சந்திராஷ்டமா எடுத்துக்க வேண்டாம். டேலண்ட்ஃபுல் பிளேயரில் நிதிஷ் ராணா எடுத்துக்கலாம். ஸோ நான் பிளேயிங் 11 சம்மரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேத்தன் எலிஸ் எடுத்துக்கலாம், சாம் கரன் எடுத்துக்கலாம், ஷெய்க் ரஷீத், அன்சுல் கம்போஜ், அப்புறம் வந்து குர்ஜப்னீத் சிங், கமலேஷ் நாகர்குட்டி வேண்டாம், முகேஷ் சௌதாரி, ஃபசலக் ஃபருக்கி, குமார் கார்த்திகேயா, வைபவ் சூரியவன்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டார். அப்புறமா யுத்வீர் சிங் எடுத்துக்கலாம். இப்போ ப்ராமிசிங் பிளேயர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திர அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் வந்துட்டு நிதிஷ் ராணா, சஞ்சு சாம்சங் இவங்கெல்லாம் எனக்கு ப்ராமிசிங்காக விளாடுவாங்க. நான் பிளேயிங் 11 வந்து குர்ஜப்னீத் சிங், முகேஷ் சௌதாரி, ஃபசலக் ஃபருக்கி, குமார் கார்த்திகேயா. ஸோ ஓவரால் டீம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு சரிசமமாக தான் இருக்குது. நேற்று இதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சிட்டாங்க. அதனால் நேற்று வந்துட்டு எஸ்ஆர்எச் கம்மியாக இருந்தால் அதனால் அவங்க ஜெயித்தாங்க. இன்னைக்கு சிஎஸ்கே கம்மியாக இருக்குது, அதனால மேபி அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ளாப் பிளேயர்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தீபக் ஹூடா, சிவம் துபே, கலீல் அகமத், எம்எஸ் தோனி, ஸ்ரேயஸ் கோபால், விஜய் சங்கர், கமலேஷ் நாகர்குட்டி, ஆயுஷ் மாத்ரே, தெவல் பிராவிஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, வைபவ் சூரியவன்சி, ஆகாஷ் மாத்வால், குவின் மபாகா இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஃப்ளாப் ஆவாங்க. இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகுல் திரிபாதி, கலீல் அகமத், நூர் அகமத் 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜ், ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திர அஸ்வின், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போர், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். அப்புறம் எம்எஸ் தோனி, ஜெய்மி ஓவர்டன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போர், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். டெவன் கான்வே, விஜய் சங்கர், மத்தீஷா பத்திரானா 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜ். ஆயுஷ் மாத்ரே, தெவல் பிராவிஸ் 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளாடுவாங்க. நிதிஷ் ராணா 2 இன்னிங்ஸ் ஆவரேஜ். சிம்ரன் நெட்மயர், சிவம் துபே, அப்புறம் வந்துட்டு ரியான் பராக், துருவ் ஜுரேல், மஹீஷ் தீக்ஷனா இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போர், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் வந்து 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜ் தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவாங்க. துஷார் தேஷ்பாண்டே, சஞ்சு சாம்சங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போர், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். வன்னிடு ஹசரங்கா 2 இன்னிங்ஸுமே வந்து ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். நான் பிளேயிங் 11 பார்த்துக்கிட்டிங்கன்னா நேத்தன் எலிஸ், அன்சுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங், கமலேஷ் நாகர்குட்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போர், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். சாம் கரன், ஷேக் ரஷீத் வந்து 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜ் தான். தீபக் கூட ஸ்ரேயஸ் கோபால் வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவாங்க, நம்பி எடுக்கலாம். முகேஷ் சௌதாரி, ஃபசலக் ஃபருக்கி, குமார் கார்த்திகேயா 2 இன்னிங்ஸுமே வந்துட்டு ஆவரேஜ் தான். அதே மாதிரி தான் யுத்வீர் சிங்கும். வைபவ் சூரியவன்சி சப்போஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் படிக்குதுன்னா டக்கா ஆயிடுவார். செகண்ட் இன்னிங்ஸ்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆகாஷ் மாத்வால், குவின் மபாகா 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளாடுவாங்க. ஸோ இப்போ நம்ம சம்மரின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே, டெவல் பிராவிஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா இவங்கெல்லாம் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவாங்க. 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடாதவங்க வந்து ராகுல் திரிபாதி, ருத்ராஜ் கைக்வாட், ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திர அஸ்வின், சிவம் துபே, கலீல் அகமத், அப்புறம் நூர் அகமத், ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, டெவன் கான்வே, ஜெய்மி ஓவர்டன், விஜய் சங்கர், மத்தீஷா பத்திரானா, நிதிஷ் ராணா, சிம்ரன் நெட்மயர், சுபம் துபே, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அப்புறம் ரியான் பராக், துருவ் ஜுரேல், மஹீஷ் தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, சஞ்சு சாம்சங், வன்னிடு ஹசரங்கா. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பிளேயிங் நல்லா விளையாட மாட்டாங்க. நான் பிளேயிங் 11ல் குட்டாக இருக்கவங்க வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுறவங்க வந்து தீபக் ஹூடா, ஸ்ரேயஸ் கோபால், ஆகாஷ் மாத்வால், குவின் மபாகா இவங்கெல்லாம் வந்து நல்லா விளையாடுவாங்க. நான் பிளேயிங் 11ல் வந்துட்டு நல்லா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடாதவங்க வந்து நேத்தன் எலிஸ், சாம் கரன், ஷேக் ரஷீத், அன்சுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங், கமலேஷ் நாகர்குட்டி, முகேஷ் சௌதாரி, ஃபசலக் ஃபருக்கி, குமார் கார்த்திகேயா, வைபவ் சூரியவன்சி, யுத்வீர் சிங். ஸோ இவங்கெல்லாம் விளையாடுவாங்க. இன்னைக்கு வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மேட்ச் வந்து டெல்லியில் நடக்குது. அப்படிங்கிறப்போ ஹோம் கிரவுண்ட் டீம், அவே டீம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் எடுக்கவே முடியாது. ஏன்னா வந்துட்டு நடக்க போகிறது வந்து ஆர்ஆருக்கு வந்து டெல்லி ஹோம் கிரவுண்ட் கிடையாது, சென்னைக்குமே வந்து டெல்லி ஹோம் கிரவுண்ட் கிடையாது. அதனால இன்னைக்கு வந்து நம்ம மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறோம். பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.